உணவை வீணடிக்காதீர்கள். ஹாய் வீவர்ஸ் அண்ட் சப்ஸ்கிரைபர்ஸ். தட்டைப்பயிரில் ஒரு டேஸ்டான மசாலா சுண்டல் செய்கிறோம். அது செய்கிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைபர் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல்லைக்கான ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. இந்த மசாலா சுண்டல் டீ காஃபிக்கு அவ்வளோ சூப்பரான ஒரு ஸ்நாக்ஸ், சூப்பராக இருக்கும். எல்லோரும் அவ்வளோ விரும்பி சாப்பிடுவாங்க. அதுக்கு நம்ம ஒரு 200 கிராம் அளவுக்கு ஒரு டம்ளரில் தட்டைப்பயிர் எடுத்துங்க. ஒன்று 200 கிராம் எடை போட்டுங்க, இல்லைன்னா இந்த மாதிரி ஒரு டம்ளரில் தட்டைப்பயிரை அந்த ஒரு டம்ளர் எடுத்துக்கிறோம். அதை எடுத்து ஒரு பெரிய அகலமான கிண்ணத்தில் அந்த தட்டைப்பயிரை சேர்த்துடுறோம். தட்டைப்பயிரை போட்டு அது முழுந்துற அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கிறோம். முழுந்துற அளவுக்கு தண்ணியை ஊற்றி இதை ஒரு 4 மணி நேரம் அப்படியே நம்ம ஊற விட்டுடுறோம். இது பார்த்திங்கன்னா அப்படியே நல்லா ஊறி இந்த மாதிரி மொதுன்னு இருக்கும். இந்த மாதிரி நல்லா ஊறுனா தான் அது உங்களுக்கு சாப்பிட்றதுக்கு நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். அதோட பார்த்திங்கன்னா அந்த தட்டைப்பயிர் பார்த்திங்கன்னா உங்களுக்கு வேகிறதுக்கும் ரொம்ப எளிமையாக இருக்கும். அதனால் இந்த மாதிரி ஊறின பிறகு அதை எடுத்து நல்லா அலசிட்டு, இந்த மாதிரி அந்த ஊறின தண்ணியை அப்படி அலசி ஊற்றிருங்க. ஊற்றி சுத்தமாக வடிகட்டிட்டு நம்ம இந்த மாதிரி தட்டைப்பயிரை மட்டும் தனியாக ஒரு கிண்ணத்தில் எடுத்துக்கிறோம். அந்த ஊறின தட்டைப்பயிர் முழுந்துற அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கிறோம். இந்த மாதிரி தண்ணியை சேர்த்துங்க. தண்ணி சேர்த்து அதில் ஒரு கை அளவு உப்பு போட்டுருங்க. உங்களுக்கு ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்துக்கிறோம். உப்பை சேர்த்து இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருவோம். மிக்ஸ் பண்ணி விட்ட பிறகு இந்த தட்டைப்பயிரை நல்லா பார்த்திங்கன்னா உங்களுக்கு கொஞ்சம் வாசமாக இருக்கணும். அதில் அந்த பயிரோட வாசம் இருந்துச்சுன்னா கொஞ்சம் நல்லா இருக்காது, அப்படி சிலருக்கு பிடிக்காதுங்கிறதுக்காக நம்ம அதில் ஒரு முனியில் இருக்கக்கூடிய ஒரு 5 இலை புதினா இலை அப்படியே கிள்ளி போட்டு நல்லா கொதிக்க விட்றோம், வேக விட்றோம். நல்லா பார்த்திங்கன்னா இந்த மாதிரி பொங்கி வரும். அது பொங்கி இந்த மாதிரி நல்லா கொதிக்கும். கொதித்து அதில் நல்லா அந்த தட்டைப்பயிரை வேக விட்டுறோம். சாஃப்டாக வேக விட்டுறணும், ரொம்ப குழைய விட்டுறக்கூடாது. அந்த வேக வச்சுருக்க தட்டைப்பயிரை எடுத்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி தான் அது நல்லா வெந்து சப்பை நம்ம அழுத்தினோம்னா அப்படியே அப்படியே ஒட்டிக்கும். இந்த மாதிரி தட்டையாக வந்துடும். அப்படின்னா நமக்கு நல்லா வெந்துருச்சுன்னு அர்த்தம். இப்போ நம்ம ஒரு தக்காளியை அரிஞ்சு எடுத்து வச்சுக்கிறோம். அதுபோல் 2 வெங்காயம் எடுத்து சின்ன மீடியம் சைஸ் வெங்காயம் எடுத்து வச்சுக்கிறோம். 50 கிராம் வெங்காயம், ஒரு பார்த்திங்கன்னா ஒரு 25 கிராம் தக்காளி, ஒரு 2 கொத்து கொத்தமல்லி தழை வெட்டிக்குங்க. புதினா ஒரு கொத்து உருவி எடுத்து வச்சுக்கோங்க. இந்த மாதிரி இதை எடுத்து வச்சுருங்க. எடுத்து வச்ச பிறகு நம்ம இந்த தக்காளியை மட்டும் என்ன செய்கிறோன்னா, நம்ம ஒரு மிக்ஸி ஜாரில் போட்டு அதை நல்லா பேஸ்ட்டாக அரைச்சிக்கிறோம். அதாவது தக்காளியை ஜூஸு மாதிரி அரைச்சி எடுத்து வச்சிடுறோம். தனியாக அதை அரைச்சி அதை அப்படியே வச்சுருங்க. இந்த மாதிரி அரைச்சி அப்படியே வச்சுருங்க. அதை அதை சமைக்கும்போது அதை அப்படியே ஊற்றிக்கலாம். இப்போ வேக வச்சுருக்க அந்த தட்டைப்பயிரை நல்லா வெந்த பிறகு அந்த தண்ணியிலேருந்து சுத்தமாக அதை வடிச்சிடுங்க. ஒரு ஜல்லடையை வச்சு இந்த மாதிரி அந்த ஜூஸ் வடிகட்டக்கூடிய ஜல்லடையை வச்சு கூட நீங்கள் வடித்து சுத்தமாக தண்ணியெல்லாம் வடித்து எடுத்துருங்க. வடித்து எடுத்துட்டோம்னா நம்ம அந்த புதினா இலை போட்டிருக்கிறதுனால அந்த தட்டைப்பயிர் கொஞ்சம் நல்ல ஃப்ளேவராக இருக்கும். பார்த்தா நல்லா சாப்பிட்ற அளவுக்கு ஒரு நறுமணமாகவும் இருக்கும். இப்போ இதில் இருக்க தண்ணியெல்லாம் சுத்தமாக வடிஞ்ச விட்டுறணும். வடிய விட்டு அதை தனியாக ஒரு கிண்ணத்துக்கு அதை மாற்றிக்கங்க. சுத்தமாக தண்ணி வடிய விடணும். இதை அந்த ஜல்லடையிலே ஒரு 1/2 மணி நேரம் வச்சுருந்தீங்கன்னா சுத்தமாக தண்ணி வடிஞ்சிடும். இப்போ அதை நம்ம ஒரு பாத்திரத்தில் மாற்றி எடுத்து வச்சுட்டோம். இப்போ அடுப்பை பற்ற வச்சு ஒரு அகலமான கடாயை அடுப்பில் வைக்கிறோம். அதில் ஒரு 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் ஊற்றிக்கிறோம். இந்த மாதிரி எண்ணெயை ஊற்றின பிறகு அந்த எண்ணெய் நல்லா சூடு வந்த பிறகு நல்லா சூடு வரணும். சூடு வந்தோடனே கடுகும் கருப்பு உளுந்தும் கலந்தது ஒரு 1/2 டீஸ்பூன் போட்டுருவோம். 1/2 டீஸ்பூன் போட்டு அது பார்த்திங்கன்னா அந்த கடுகும் கருப்பு உளுந்தும் நல்லா வெடித்து பொரியணும். நல்லா வெடித்து பொரிஞ்சு வந்த பிறகு நம்ம நறுக்குன அந்த ஒரு 2 வெங்காயம், மீடியம் சைஸ் வெங்காயம் இருக்கும், அதை போட்டுடுறோம். அந்த நறுக்குன நைஸாக வெட்டியிருப்போம். அந்த வெங்காயத்தை போட்டுக்கிறோம். நம்ம சுத்தம் பண்ணி நைஸாக வெட்டின வெங்காயத்தை போட்டு நல்லா வதக்கி விடணும். இந்த மாதிரி அதை நல்லா பார்த்திங்கன்னா வதக்கி விட்டுக்கிட்டே வாங்க. நம்ம இரும்பு கடாய் பயன்படுத்துறதுனால அது சீக்கிரமாக வதங்கி போயிடும். அதோடு பார்த்திங்கன்னா நல்லா அந்த இரும்பு கடாயில் வதக்கும் போது நல்லா இந்த டேஸ்ட்டு கிடைக்கும். இப்போ இந்த மாதிரி அதை நல்லா வதக்கி இந்த மாதிரி பக்குவத்துக்கு கண்ணாடி பதத்துக்கு வந்த பிறகு இந்த மாதிரி பதத்துக்கு வந்துடணும். வந்த பிறகு நம்ம உருவி வச்சுருக்க அந்த கருவேப்பிள்ளை இலையை போட்டுக்கிறோம். அப்படியே ஒரு கொத்து கருவேப்பிள்ளை இலையை சேர்த்துக்குங்க. அதுக்குடனே அதனுடைய அந்த கொத்தமல்லி தலையும் சேர்த்துருங்க. அதனுடைய கொஞ்சோண்டு புதினா இலையும் சேர்த்துக்கிறோம். இப்போ சேர்த்து இது நல்லா அந்த இலைகளையும் நல்லா வதக்கணும். இப்போ அது மாதிரி நல்லா வதங்கி வரணும். இப்போ பார்த்திங்கன்னா அந்த கருவேப்பிலை, புதினா, கொத்தமல்லியோட ஃப்ளேவர் நல்லா கமகமன்னு இருக்கும்.
வெங்காயம் நல்லா வதங்கி வரணும். இந்த மாதிரி நேரத்தில் நம்ம இந்த மாதிரி பதம் வந்த பிறகு மஞ்சத்தூள் ஒரு 1/4 டீஸ்பூன் அதில் சேர்த்துங்க. மஞ்சத்தூள் சேர்த்து இதை நல்லா வதக்கி விடுங்க. மஞ்சத்தூளுடைய அந்த பச்சை நறுமணம் போயிடணும். அந்த அளவுக்கு இதை நல்லா வதக்கணும். இப்போ நல்லா இந்த மாதிரி வதக்கி விட்ட பிறகு இந்த நல்லா வதங்கி நல்லா அந்த எண்ணெய் வந்து பார்த்திங்கன்னா அந்த எண்ணெயிலே வதங்கணும். வேறு எதுவும் தண்ணியெல்லாம் சேர்க்கக்கூடாது. இப்போ அரைச்சி வச்சுருக்க தக்காளியோட அந்த இந்த ஜூஸை சேர்த்துக்கிறோம். இந்த தக்காளி பேஸ்ட்டை அப்படியே நம்ம சேர்த்துக்கிறோம். சேர்த்து இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுறணும். நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டு அந்த தக்காளியினுடைய பச்சை நறுமணம் போகணும். அந்த அளவுக்கு இதை வந்து நல்லா வதக்கி விடணும். அந்த அளவுக்கு இதில் எண்ணெயும் இருக்கணும். இடையில வந்து நம்ம அதில் தண்ணியோ வேறு எதுவுமோ எண்ணெயுமோ சேர்க்கக்கூடாது. அதோடைய டேஸ்ட்டும் மாறி போயிடும். இப்போ இந்த மாதிரி நல்லா அந்த தக்காளியை வதக்கி விட்ட பிறகு நல்லா ஃப்ளேவர் வந்துடும். அந்த தக்காளிலாம் வதக்கி நல்லா அந்த வாசம் வரும். அப்படி வாசம் வரும் பொழுது நம்ம இந்த மாதிரி நல்லா அது கொதித்து அந்த எண்ணெயிலேயே வதங்கி அப்படியே பேஸ்ட்டாக வர போயிடும். அந்த அளவுக்கு இது நல்லா வதங்கிடும். இந்த மாதிரி பதத்துக்கு அது வந்து வதங்கி இருக்கணும். இந்த மாதிரி பதம் வதங்கின பிறகு தான் நம்ம இதுக்கு மிளகாய்த்தூள் ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு போட்டுங்க. உங்களுக்கு காரம் கூடனா 1/2 டீஸ்பூன் போட்டுக்கலாம். இந்த மிளகாய்த்தூள் 1/4 டீஸ்பூன் போட்டுருங்க. அது கூட மல்லித்தூள் ஒரு 1/2 டீஸ்பூன் மல்லித்தூள் போட்டுங்க. மல்லித்தூள் அது மேலேயே நம்ம 1/2 டீஸ்பூன் மல்லித்தூள் சேர்த்துக்கிறோம். இப்போ இந்த மல்லித்தூள் போட்ட பிறகு இந்த மல்லித்தூளுடைய மேலேயே அது மேலேயே நம்ம இந்த மல்லித்தூளும் மிளகாய்த்தூளை கலக்கி விட்டுடாமல் இது மேலே நம்ம இப்போ கரம் மசாலா தூள் போட்டுடுறோம். அது ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா தூள். அது கூட ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு கருப்பு மிளகுத்தூள் 1/4 டீஸ்பூன் சேர்த்துக்கிறோம். கருப்பு மிளகுத்தூளோட ஜீரகத்தூள் ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு ஜீரகத்தூள். அது கூடவே பார்த்திங்கன்னா சோம்புத்தூள் ஒரு 1/4 டீஸ்பூன் சோம்புத்தூள் போட்டுக்கிறோம். போட்டு இந்த மசாலாவை இப்போ இந்த மிளகாய்த்தூள் மல்லித்தூள் மிளகுத்தூள் எல்லாத்தையும் சேர்த்து நல்லா அந்த எண்ணெயிலேயே அப்படியே வதக்குறோம். அதனுடைய பச்சை வாசனை போயிடணும். அந்த அளவுக்கு இதை நல்லா இந்த மாதிரி வதக்குனிங்கன்னா தான் அந்த மசாலா நமக்கு அந்த சுண்டலுக்கு சூப்பராக ஹைலைட்டாக இருக்கும். கொஞ்சம் கூட மிச்சம் இருக்காது. அந்த அளவுக்கு டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ இந்த மாதிரி இதை நல்லா வதக்கி விட்ட பிறகு நல்லா வதங்கி அந்த எண்ணெயிலேயே அது அந்த எண்ணெயும் பிரிஞ்சு வந்துடும். வெந்து பிரிஞ்சு வந்துடும். இப்போ இதுக்கு தேவையான அளவு உப்பு ஒரு 1/4 டீஸ்பூன் உப்பு போட்டுங்க. உப்பை போட்டு இந்த மசாலாவுக்கு தேவையான உப்பை போட்டு நல்லா இதை மிக்ஸ் பண்ணி விட்ருங்க. மிக்ஸ் பண்ண பிறகு நம்ம வேக வச்சு தண்ணியெல்லாம் சுத்தமாக வடித்து எடுத்து வச்சுருக்க அந்த தட்டைப்பயிரை அப்படியே அந்த மசாலாவில் சேர்த்துங்க. இந்த மாதிரி மசாலாவில் சேர்த்து இந்த தட்டைப்பயிரை நல்லா பார்த்திங்கன்னா நம்ம மிக்ஸ் பண்ணி விடணும். அந்த மசாலா எல்லாம் நல்லா அது மேலே பெரளணும். அதில் இருக்க ஈரப்பதமெல்லாம் பார்த்திங்கன்னா இந்த சூட்டுலேயே அந்த மசாலாவில் சூட்டுலேயே அந்த ஈரப்பதமெல்லாம் போய் நல்லா சாஃப்டாக அந்த தட்டைப்பயிரில் இந்த மசாலாலாம் நல்லா உள்வாங்கணும். அப்போ தான் உங்களுக்கு சாப்பிட்றதுக்கு நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். அந்த டீ காஃபிக்கு ஏற்ற மாதிரி இது ஒரு சைடு சூப்பரான ஸ்நாக்ஸாக இருக்கும். இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டு அருமையாக அது மிக்ஸ் ஆகி நல்லா வாசமாக இருக்கும். சாப்பிட திகட்டாது. அந்த அளவுக்கு டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிவிட்டு அந்த கடாயில் இருக்க சூட்லேயே மற்ற அதெல்லாம் வெந்து வந்துடும். அதனால் மேலே கொத்தமல்லி தழை தூவிக்கிறோம். இப்போ இந்த மாதிரி கொத்தமல்லி தழையை தூவி இந்த மாதிரி பிளேட்டுக்குள்ள நீங்கள் அழகுபடுத்தி இதை பரிமாறினீங்கன்னா அவ்வளோ சூப்பராக இருக்கும். டீ போடுறப்ப இந்த வடை பஜ்ஜி இந்த மாதிரி ஐட்டம் சாப்பிட்றதுக்கு இந்த மாதிரி ஒரு இந்த தானிய வகையை சேர்ந்த இந்த தட்டைப்பயிர் சுண்டல் அட்டகாசமான இந்த மசால் சுண்டல் இந்த டீ காஃபிக்கு அவ்வளோ சூப்பராக டெலிஷியஸாக இருக்கும். ஒரு 4 தட்டு கொடுத்தீங்கனாலும் ஒரு கப்பு டீக்கு சாப்பிட்ருவாங்க. கொஞ்சம் கூட மிச்சம் இருக்காது. இந்த வரட்டியில் இந்த புதினா இலையை போட்டிங்கன்னா அந்த டீயோட ஃப்ளேவரும் அந்த டீயும் பார்த்திங்கன்னா டேஸ்ட்டு அப்பப்போ அப்படி இருக்கும். அவ்வளோ சூப்பரான இந்த தட்டைப்பயிர் மசாலா சுண்டல் செஞ்சு நீங்கள் சாப்பிட்டு பாருங்கள். சாப்பிட்டு பார்த்துட்டு எங்களோட வீடியோவை உங்களுடைய நண்பர்களுக்கு சொந்தக்காரங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ண சொல்லுங்கள். இந்த மாதிரி நீங்களும் தட்டைப்பயிர் சுண்டல் செஞ்சு உங்கள் வீட்டுக்கு ஒரு விருந்தாளி வர்றாங்க அப்படின்னா இந்த மாதிரி செஞ்சு கொடுங்க. லீவ் டைமில் சின்ன பசங்கள் வீட்டில் இருக்கிறவங்களுக்கு படிக்கிறவங்களுக்கு ஆஃபீஸ் போகிறவங்களுக்கு இந்த மாதிரி ஒரு தட்டைப்பயிர் சுண்டல் நீங்கள் வீட்டில் செஞ்சு கொடுத்தீங்கன்னா அவ்வளவு விரும்பி சூப்பராக சாப்பிடுவாங்க. நல்ல உடம்புக்கு ரொம்ப சத்தானது, ரொம்ப பார்த்திங்கன்னா உடம்புக்கு ஆரோக்கியமாக உள்ளது. நம்ம வீட்டில் ரொம்ப பார்த்து கவனமாக செஞ்சு கொடுக்கலாம். இந்த மாதிரி நீங்களும் தட்டைப்பயிரில் சுண்டல் செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள். எங்களோட வீடியோவை பார்க்கின்ற அனைத்து வியூவர்ஸுக்கும் சப்ஸ்கிரைபர்ஸுக்கும் மனமார்ந்த நன்றியினை தெரிவித்துக் கொள்கிறேன்.